பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலம்பட்டன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்மளுடைய வீடியோ பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஸோ மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்கு உள்ளே நுழைகின்ற இந்த காலம், அதாவது குரு பகவான் உச்ச வீட்டுக்குள்ளே வருகின்ற இந்த அற்புதமான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாருன்னு பார்க்குறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும், ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கணும், அது திருமணமாக இருக்கட்டும், வீடு கட்டுற யோகமாக இருக்கட்டும், அதாவது ஒரு பதவி உயர்வாக இருக்கட்டும், ஸோ வேலை விஷயமாக இருக்கட்டும், ஸோ எதுனாலும் ஒரு நல்ல செய்தி கேட்கணும், நல்ல செய்தி நடக்கணும் அப்படின்னு வீட்டில் ஒரு செயல்பாடு வேணும்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு வலிமை குரு பகவான் கொடுப்பார் அவருடைய பார்வை மூலமாக. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் குரு பயிற்சிக்கு அப்புறம் உச்ச வீட்டில் அமர்ந்து அவருடைய 5ஆம் பார்வை மற்றும் அவருடைய 7ஆம் பார்வை மற்றும் 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறான்னு வாங்க பொறுமையாக பாருங்கள், வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற அத்தனை விதமான மாற்றங்களையும் முழுமையாக கேட்டு சந்தோஷம் அடையுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு, நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரார். உங்களுடைய கவலைகள் ஃபுல்லாக காணாமல் போகுது, உங்களுடைய கஷ்டங்கள் ஃபுல்லாக சரியாக போகுது, உங்களுடைய மனசில் என்ன வலி என்ன வேதனை இருக்கோ அதை அப்படியே மாற்றி எல்லா விதமான சந்தோஷத்தை கொடுப்பதுக்காகவே குரு பகவான் 11க்கு வரும். அப்போ லாப குரு உச்ச வீட்டிலேருந்து என்னென்ன விஷயங்களை செயல்படுத்த போகிறான்னா, உங்களுடைய முயற்சியில் உள்ள எல்லா விதமான செயல்பாடும் வெற்றி பெறப்போம். உங்களால் முடியாதுன்னு யார் யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ, யார் யாரெல்லாம் தடையை ஏற்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்ட போகிறீங்க. உங்களுடைய முயற்சி ஸ்தானம் சூப்பராக இருக்க போகுது. அதே போல் உங்களை விட வயது குறைந்தவர்கள் மூலமாக ஏற்பட்ட அழுத்தம், போராட்டம், கஷ்டம் எல்லாம் சரியாக போகுது. அது உறவாக இருக்கட்டும், அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், நட்பாக கூட இருக்கட்டுமே, இந்த வயது குறைந்தவர்கள் மூலம் அதிகமாக பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க, அது சரியாக போகுது. அதே போல் நிம்மதியான தூக்கம் இருக்க போகுது. தூக்கம் இழந்து அதிகமாக கஷ்டப்படுற கன்னிராசிக்காரங்க இனிமேல் நிம்மதியாக தூங்க போகிறீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, நீங்கள் நிறைய ஐடியா பண்ணுறீங்க, நிறைய விஷயங்களை செயல்படுத்த நினைக்கிங்க, ஆனால் அதில் தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குல்ல, அது மாறி உங்களுடைய சிந்தனைக்கேற்றவாறு கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிப்பீங்க. சூப்பராக இருக்கும். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் யார் யாரெல்லாம் கன்னிராசிக்காரங்க இருக்கீங்களோ உங்களுடைய கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்கும், அப்படியே அற்புதமாக மாறப்போகுது. கிரகங்கள் ரீதியாக, அதாவது ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு, புதுமையான விஷயம் அப்படின்னாலே அது கன்னிராசியோடைய இயக்கம் இல்லாமல் செய்ய முடியாது. ஸோ இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் அப்படி இயக்க போகிறீங்க, ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற கன்னிராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். காதல் திருமணத்தில் நிறையா சிக்கி தவிக்கிற, நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க இனிமேல் காதலில் வெற்றி பெறுவீங்க. காதலில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, காதல் திருமணம் முடிக்க கடைசியில் போய் ஒரு ஃபெயிலியர் ஆகிருக்கும். நீங்கள் உண்மையாக காதல் பண்ணிப்பீங்க, உங்கள் வீட்டில் ஆப்போசிட்டாக கல்யாணம் முடிக்க விடாமல் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த வட்டம் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலமாக உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதே போல் நம்மளுடைய கன்னிராசி என்பவராகிய உங்களுடைய லைஃப்பில் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். பொதுவாகவே நீங்கள் யார்கிட்ட விட்டு கொடுத்து போகிறீங்களோ ஓடலையோ, நண்பர்களுக்காகவும் தன்னை நம்பி வந்த வாழ்க்கை துணைக்காகவும் எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிருவீங்க. இதுக்கு மீறி பூமிக்குள்ளே தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ விட்டு கொடுத்து போயிருப்பீங்க, இறங்கி போயிருப்பீங்க, அன்பை காட்டியிருப்பீங்க, பாசத்தை காட்டியிருப்பீங்க. அதெல்லாம் முடியாது. இன்னும் கொஞ்சம் சொல்லி உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து உங்களையே நீங்கள் மறந்து இழக்கக்கூடிய அளவுக்கு, நம்மலாம் வாழ்கிறோமா இருக்கோமா இல்லையா நினைக்கக்கூடிய அளவுக்கு செஞ்சுருப்பாங்க.
அதுவும் இந்த கண்டகசனியாக வந்த பிறகு உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் குறை கண்டுபிடிச்சி உங்களுக்குள்ளேயே நீங்கள் குறையாக இருக்கீங்களாங்கிற மாதிரி யோசிக்க வேண்டிய சூழ்நிலை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, இல்லை ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டதுன்னா உறுதியாக அது மாறப்போகுது. உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படும். மேலும் திருமணத்துக்காக முயற்சி எடுத்து எண்ட் ஆஃப் பாயிண்டில் போயிட்டு கேன்சல் ஆகிடுச்சு சார், எதுக்கு கேன்சல் பண்ணாங்கன்னே தெரியல, இப்போ இந்த வட்டமாக கல்யாணம் முடிஞ்சிருமா, குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்களே, 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால கல்யாணம் முடிஞ்சிருமான்னா, பொதுவாகவே குரு பார்வை இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக திரும்ப நடக்கும். அதுவும் சனி அவர் அந்த இடத்துல சனி பகவான் இருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்காக குரு சனியோட இணைவு இருக்கும்போது திருமண பாக்கியம் என்பது சுப நிகழ்ச்சி என்பது கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டு என்று சொல்லலாம். ஸோ இந்த குரு பயிற்சி காலம் உங்களுடைய முயற்சியில் வெற்றி, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி, உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய பாக்கியம், அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியை மட்டும் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, சந்தோஷம் தொலைத்தவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். நல்ல லாபஸ்தானத்தை கொடுக்க போகிறார் என்பது உண்மை. ஸோ இந்த குரு பயிற்சிக்காக நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் வழிபாடு பின்பற்றுங்க. சரியா? மனசார புதன்கிழமை போய் பெருமாள் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்யுங்க. மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும். நான் சொல்லுகின்ற அந்த வழிபாடை மனசார ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய நம்மளுடைய கன்னிராசி என்பவர்கள் கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய நட்சத்திரம் போட்டு நான் சொல்லக்கூடிய வழிபாடு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் நட்சத்திரமும் ஸ்ரீ பெருமாளை போற்றி போற்றி போற்றி, அதே போல் ஓம் நமோ நாராயண மூர்த்தியை போற்றி 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 போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குருவுடைய அருளாலும் பெருமாளுடைய ஆசீர்வாதத்தாலும் எல்லாமே வெற்றி அடையும். கன்னிராசி கவலைப்பட தேவையில்லை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே. ஸோ இந்த பொது பலன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எத்தனை சதவீதம் சார் நடக்கும், நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, கேட்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் நடக்கும் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா 20 to 30% உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இதே இது உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால், உங்களுக்கு நடக்கின்ற தசா புத்தி அந்தரங்கள், கிரகங்களுடைய அமைப்பு, கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய சுய ஜாதகத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குன்னா, நாம் சொன்ன விஷயம் அப்படியே 100% நடந்துடும். சில அன்பர்களுக்கு தசாபுதி கிரக அமைப்புகள் கொஞ்சம் சுமாராக இருக்குன்னா, ஒரு பசியோடு இருக்கவங்களுக்கு, சார் ரொம்ப பசிக்கு சார், நம்மளும் ஓட்டு கடையாக தேடிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணே தெரில சார் அப்படின்னா, சரி ஒரு டீ கடையில் நிப்பாட்டுங்க, ஒரு டீயும் பண்ணும் சாப்பிடுவோம், ஒரு காப்பியும் ஒரு பண்ணும் சாப்பிடுவோம், அல்லது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா மாட்டோமா? ஸோ அப்போ ஏன் சொல்கிறோம்னா, நமக்கு இன்னும் ஒரு எனர்ஜி, அதாவது சாப்பாடு இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு எனர்ஜி பவர் வேணும்ல. ஸோ அந்த எனர்ஜி பவரை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுப்பார், அந்த 20 to 30%. ஸோ அப்போ தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை, போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலையான தன்மையில் ஓரளவுக்காச்சும் ஒரு ஸ்டடி பண்ணக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய செயல்பாடு உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாம் நடக்குமா, அது எப்போ கிடைக்கும், அதுக்கு என்ன வழிபாடு செய்யணும், அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும், ஸோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற நேயர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் டைப் பண்ணி போடுங்க. ஸோ ஃபோன் பண்ணுங்கள், மேக்ஸிமம் எஸ்எம்எஸ் டைப் பண்ணுங்கள், ஓகேவா? எஸ்எம்எஸ்லேயே இந்த விவரம்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க, ஆஃபீஸில் அலுவலகத்தில் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் சொல்ல உறுதியாக நான் கடமைப்பட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் கால்லையோ நார்மல் கால்லையோ உறுதியாக தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை. சார் ஜாதகமே இல்லையே சார், எனக்கு பிறந்த நேரம் தெரியாது, சில பேருக்கு பிறந்த தேதிலாம் ஒரு டவுட்டாக தான் இருக்குது, எனக்கு வயது ஒரு குறிப்பிட்ட வயசுன்னு சொல்லி தெரியும்
அப்படின்னு நினைக்கிறேன் சார், என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்கள் மனசில் அந்த கேள்வி இப்போ இருக்குன்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பேர், உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட வயது மட்டும் அனுப்பிவிடுங்க. நீங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எந்த நாடுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணணும், எந்த ஊருங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் நம்ம கணக்கிட முடியும். ஏன்னா நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறோம் அந்த நாட்டோட டிகிரி வைஸாக இப்போ உள்ள பிரசனம் போட்டு போகும். ஓகேவா? ஸோ பிரசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். விருப்பப்படுகின்ற நபர்கள் தொடர்பு கொள்ளவும். மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்கள், அதே போல் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேபோல் உங்களுடைய பொன்னான, மேலான, அன்பான கருத்துக்கள், நல்ல கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.